ஒரு நண்பர் சாதகம் பார்க்க வந்தார். அவர் வேணால் ஃபாரினில் வெளிநாட்டில் இருக்கார். இங்கே வந்தப்போ சாதகம் பார்க்க வந்தார். வந்துட்டு சொல்லிட்டு தான் வெளிநாடு போகிறார், ஃபாரின் போகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அவங்க பங்காளி வீடு, சொந்த பந்தம், அவங்க அம்மா அப்பா கூட நம்மளுக்கு நண்பர், கூட்டாளி நிறைய பணம். வீடு கட்டுறதுக்கு பணம் வேணுமா, இடம் வாங்குறதுக்கு எல்லாமே அவர் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். எல்லாத்துக்கும் உதவி பண்ணாருங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். ஆனால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நண்பர், கூட்டாளி அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணார், நல்லது பண்ணார். வந்து கல்யாணம் பண்ணார். அவரே வந்து இங்கேருந்து கல்யாணம் பண்ணி எல்லாமே ஓகே ஆச்சு. கொஞ்சம் நாள் கிளம்பிச்சு மறுபடியும் மனைவி விட்டுட்டு போனார். மறுபடியும் அந்த எல்லாத்துக்கும் நண்பர் கூட்டாளியே செய்கிறார். மறுபடியும் மனைவி சொல்கிறாங்க, வேணாங்க நமக்குன்னு சேமிப்பு வேணும், நம்ம சொந்தமாக எல்லாமே பண்ண செய்யணுங்க. இல்லை இல்லை எல்லாம் நம்ம அங்கே செய்கிறோம், நமக்கு எல்லாமே திருப்பி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்பி அவர் செய்கிறார். நண்பர், கூட்டாளி எல்லாத்துக்குமே செய்கிறாரு. ஆமாம், ஃபாரின் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு. அப்போ அந்த அம்மா வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு தடவை சாதகம் பார்த்தாங்க. நான் சொன்னேன், கோச்சிக்காதீங்கம்மா, உங்கள் கணவரோட லக்கணத்துக்கு ரெண்டு கூடையும் சொல்லக்கூடாது, வீக்காக இருக்குது, சரியில்லாமல் இருக்குது, பணங்காசு விரயமாகணும்னு சொல்லுது. 2ஆம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு. 11ஆம் இடமே 2ஆம் இடமே வீக்காக இருக்குது. இவர் எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாரித்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் ஃபாரின் இருக்கார். இந்த அம்மாட்ட சொல்கிறேன், அது அந்த அம்மா அழுகுது. என்னங்க இப்படி தான் சொல்கிறாருங்க, இப்படி தான் பண்ணுறாருங்க, நாம் சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் கல்யாணம் முடித்து அந்த அம்மா முழுகாமல் இருக்கும்போது தான் போனார். குழந்தை பிறந்திருக்கு. அந்த அம்மா சொல்லுது, நம்ம குழந்தைக்கு நமக்கு எல்லாமே வேணுங்க, சொன்னால் அவர் கேட்டுக்க மாட்டாருங்க, என்னென்னே தெரில, கூட இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லலாம், அவர் வெளிநாட்டு இருக்கார், மனசு நோகாமல் இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் அதிகமாக பேசாமல் இருக்கிறேங்க. இங்கே அவர் அனுப்பிச்சுடுற பணம் முறைலாம் இங்கே வேஸ்ட்டாக பண்ணுறாங்க, ஒரு புரோசனம் இல்லாமல். எனக்கு என்னம்மா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு, இடம் வாங்கி பணம் கொடுக்குறாரு, எல்லாமே திரும்பி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சாதகமும் அப்படி தாங்க சொல்லுது. 2ஆம் இடம் 2 கூடையுமே வீக்காவோ வக்கரமாவோ சனியோடவோ சேர்ந்தாலோ ராகுகதோட சேர்ந்தாலோ எல்லாமே ரிவேர்ஸை தான் போகுங்க. அவருக்கு எத்தனை கோடி அவர் அனுப்பிச்சி விட்டாலும் சரி, அவ்வளவும் அவர் கைப்பற்றிக்க முடியாதுங்க, அவர் கிடைக்காதுங்க. ஆனால் அவர் திரும்பி வந்து அவர் காசை கேட்க போகிறாரு. காசு திருப்பி கொடுக்காம விட்டுட்டா பரவாயில்ல. ஏன்னா அடிதடி சண்டை வர மாதிரி சேஷன் பிரச்சனைக்குள்ள கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா ஏற்கனவே வந்து நொந்து போய் தான் வந்திருக்கு. மறுபடியும் என்னங்க, நானே ஏற்கனவே ரொம்ப இதாக இருக்கிறேன், மறுபடியும் சாதகம் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறதுனே இல்லை. அம்மா கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கணவரை மாற்ற பாருங்கள். ஏன்னா அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் வீக் ஆகணும், கண்டபடி செலவழிக்கணும், பங்காளி சொந்த பந்தத்தை கொடுத்து ஒன்றுமே புரோசனம்லாம் போகணும்னு தான் அந்த சாதகம் சொல்லுதுமா. 2ஆம் இடம்னா என்ன, 2 கூடையும் வீக் ஆகக்கூடாது, 2 கூடையும் சனியோட போய் சேரக்கூடாது, அதாவது பாவகிரகத்தோட போய் சேரக்கூடாது. அப்படின்னா 2ஆம் இடம் வீக்காக இருந்தாலே அதனால தான் குடும்பத்தை ஒன்றா இங்கே விட்டுட்டு பிரிஞ்சு அங்கே போயிருக்கார். இது 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தனம் குடும்ப வாக்கு மனைவி மக்களோட கூட இருப்பார். அப்போ 2ஆம் இடம் வீக்காமல் இருக்கிறனால வெளிநாடு போனதுனால சம்பாதிக்கிறார், வெளிநாடு போனதுனால சம்பாதிக்கார் கோடிக்கணக்கில். அந்த கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச பங்காளி நண்பர் கூட்டாளிக்கு அனுப்புகிறார். ஆனால் அதெல்லாம் திரும்பி வருமானா வராது. குடும்பம் மனைவி நீ ஒன்று சேர்ந்து வாழ முடியுமானா வர முடியாது. ஏன்னா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீ வந்து இருந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை சாதகத்தில் அம்மா அப்பா ஒன்றா சேர்ந்துருக்கலாம், இந்த விரயமான சொத்தெல்லாம் வந்து ஒன்று சேரும் அப்படின்னு ஒரு கணக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும், இல்லைன்னா அதுக்கெல்லாம் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. நண்பரை கூட்டாளி நம்பி ஏமாந்து போச்சு. அவங்க வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, திருப்பி காசு கொடுக்கல. எப்படி நிலைமை பாரு, சாதகத்தில் வருதுங்க, தெளிவாக சொல்கிறோம். அந்த அம்மா வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க. மறுபடியும் வந்து கான்டாக்டில் இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணலாங்க, எந்தெந்த கோயிலுக்கு அதைவாது சொல்லுங்கள், ஒரு பரிகாரமாக பண்ணிட்டு வர அப்படின்னா. அப்போ அவரோட 2ஆம் இடத்து லக்கணத்துக்கு அவர் சாதகத்தில் 2ஆம் இடம் வீக்காக இருக்குது, சரியில்லாமல் போயிருக்குன்னு ஒரு பொதுவாக வச்சாலும், அப்போ அந்த 2 கூடையவனை யார், 11 கூடையனை வழிபாடு வைங்க, 7ஆம் இடத்தை வழிபாடு வச்சுட்டு வாங்க. அப்போ அந்த பணம் வாங்கின நண்பர், கூட்டாளி, பங்காளி வீடு எல்லாமே கொஞ்சம் பயம் வரும், கொடுக்கணும். மனைவி அந்த குழந்தையெல்லாம் இருக்குதுப்பா, நம்ம ஏமாற்றக்கூடாது, நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகுமா. அந்த 2 கூடையனை போய் வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு 2 கூடையும் யாரோ அதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. 11 கூடையனை வழிபாடு வைங்க, 7ஆம் இடத்தை வழிபாடு வைங்க. உங்கள் 7ஆம் இடம்னா மனைவிக்கு உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து கூடையவனை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் மனைவி உங்கள் கணவர் சம்பாதிக்கிற அமௌண்ட்டு காசு எல்லாமே ஓரளவுக்கு சுத்தமாக ஏமாற்றாமல் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குமா. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவேன். ஆனால் மறுபடியும் வருவாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னா. அவரும் வெளிநாட்டிலேருந்து வீடியோ காலில் பேசுவார், என்ன பண்ண நான் சொல்லுவேன். ஓரளவு கட்டம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும், நான் மனசு நோக்கிற மாதிரி சொல்ல முடியாது அல்லவா. கட்டம் உங்களுக்கு 2ஆம் இடம் சரியில்லைங்க, உங்களுக்கு சம்பாதிக்கிற காசெல்லாம் வீக்காக போய்ட்டுருக்கு, அது அப்படி தான் செய்யுதுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன். அப்போ உங்கள் மனைவி உங்கள் மக்கள் உங்களுக்கு நீங்கள் சேமிக்கிறதுக்கு என்ன வழியை பாருங்கள். அதே மாதிரி உங்கள் மனைவி பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் போடுங்க, அதுக்கு எதாவது சொத்து இடம் வாங்குறதுக்கு எதாவது வழி பாருங்கள்
ஆனால் நீங்கள் கணவரும் மனைவி பிரிஞ்சு அவ்வளோ ஒன்றா இருக்கிறதுக்கு அமைப்பு இல்லைங்க. கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்கணும். நீங்கள் வந்தாலும் 6 மாதம் 3 மாதம் இருங்க, போங்க. மறுபடியும் இப்போ வெளிநாடு தான் போகிற மாதிரி வருங்க அமைப்பு அப்படி சொன்னேன். சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளித்து எங்கள் மனைவி பேரில் இடம் வாங்குறதுக்கு என்னம்மா பார்க்குறேங்க அப்படி சொன்னார். ஏன்னா நண்பர் கூட்டாளி இப்போ கொடுத்த பணம்லாம் போயிடும், வராது. ஆனால் ஏன்னா அந்த அம்மாவிட்ட வந்து வழிபாடு வச்சுக்க சொல்லியிருக்கிறேன். அந்த பணம் அமௌண்ட்லாம் திரும்பி வர மாதிரி நான் வழிபாடு வச்சுக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்கள் சாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அனுப்புங்க. 95 14 77 10 74 நம்பருக்கு நீங்கள் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசலாம். சாதகத்தை தெளிவாக நீங்கள் வாட்ச் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதுக்கு வழி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.